ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் நல்லி எலும்பு சுக்கா ஃப்ரை தான். ஒரு செமி கிரேவி மாதிரியும் தான் வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம மட்டன் எலும்பை நல்லா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, உள்ளே எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்ட்டு. நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது நீங்கள் ஒரு 5-6 விசில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ மட்டனில் இருக்கிற எலும்பு ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் உள்ளே இருக்கிற சதையெல்லாம் சாஃப்டாகும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி தாராளமாகவே இதை நல்லா குக்கரில் ப்ரெஷர் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் விசிலில் கவுண்ட்லாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு மட்டனில் இருக்கிற அந்த எலும்பு வேகுதோ அந்த அளவுக்கு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 2 குட்டி தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதை நான் கொர கொரப்பாக அரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். ஸோ மட்டன் நல்லி எலும்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய சத்து இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேக வச்ச மட்டன் நல்லி எலும்பையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மட்டன் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாமே நல்லா கிளறிட்டு, மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாக் வாட்டரையே நம்ம கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி மட்டன் நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா மட்டனை மட்டனில் வேக வச்ச தண்ணியே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இது மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை இறக்கிக்கலாம். ஸோ இது நல்லாவே வெந்துருச்சு. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. சாதத்துக்குமே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மட்டன் நல்லி எலும்பு தொக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த தொக்குமே ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது டேஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னமும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சிவன் தாரக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.